ஹலோ கைஸ், வணக்கம். என் பேர் இம்மானுவல். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தை எவ்வாறு புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஸோ 6 காலங்களா பைபிளை பிரிச்சு சுருக்கமா நான் விளக்கியிருக்கேன். இந்த முறையில நம்ம வேதாகமத்தை படிக்கும் பொழுது நமக்கு பைபிள் ரொம்ப எளிதா நமக்கு புரியும். இன்னும் அதிகமா கர்த்தர்கிட்ட நம்ம நெருங்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இப்ப எல்லாம் வல்ல உன்னதமானவர் நம்மை படைத்தவர் ஆதியிலிருந்து, அதாவது காலம் என்ற ஒன்று தோன்றிய நேரத்திலிருந்து எல்லாவற்றையும் படைத்து ஆதாம் ஏவாள் அப்படிங்கிற நம்மளோட ஆதி பெற்றோரையும் படைத்து அந்த நேரத்துல கர்த்தர் செயல்பட்ட விதம், மனிதன் இருந்த விதம், இது எல்லாவற்றையும் ஒரு கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கலாம். சரியா? இது பூமியில மனுஷ மூலமா பாவம் நுழையாத காலமாகும். சரியா? இது ஒரு பார்ட்டா நம்ம பிரிச்சிடலாம். இப்ப ரெண்டாவதா பார்க்கும்போது, பழத்தை சாப்பிட்ட பிறகு ஆதி பெற்றோர் இந்த பூமியில பாவத்தை கொண்டு வந்த பிறகு, இந்த பூமி சபிக்கப்பட்ட பிறகு, மனித இனம் சபிக்கப்பட்ட பிறகு, அந்த காலகட்டத்தில் இருந்து நோவா காலங்கள், ஆபிரகாம் காலங்கள், அப்புறம் யோசேப்பின் எகிப்திய காலங்கள், தென் மோசையோட காலங்கள், இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்து நடத்தி வந்த அந்த காலங்கள் வர ஒரு கண்ணோட்டத்துல நம்மை படைத்த உன்னதமானவர் மக்களிடத்தில் இடைப்பட்டதையும், இஸ்ராயல் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதையும் புரிஞ்சு நம்ம பைபிளை கற்றுக்கொள்ளணும். சரியா? இந்த காலகட்டங்கள்ல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படல. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாத காலகட்டம் இது. ஸோ இந்த பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணங்கள் இல்லாத காலகட்டங்கள். சரியா? ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மூன்றாவதாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட இஸ்ராயல் மக்கள் அந்த கானான் தேசத்தை சுதந்திரிச்சு அங்க அரசாண்டு மெசியா இயேசு கிறிஸ்து வருகை முன்னறிவிக்கப்பட்டு, தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டு நியாயப்பிரமாணத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம். சரியா? இது இயேசு பிறப்புக்கு முன்பு வரை. இது ஒரு 3வது பார்ட். 4வதா பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறந்து நியாயப்பிரமாணத்தையும் பழைய உடன்படிக்கையும் மாற்றி ஒரு புரட்சி ஏற்படுத்தி நம்ம அப்பா தகப்பன் மீது வைத்துள்ள அன்பை மக்களுக்கு பிரசங்கித்து, அப்பாவின் ராஜ்யம், நித்திய ஜீவன், அதாவது ஃபாதர்ஸ் கிங்டம் அண்ட் இட்டர்னல் லைஃப், இது பற்றியவைகளை தெளிவா மக்கள்கிட்ட கூறி புதிய உடன்படிக்கைக்கு வித்திட்டு நமக்காக மரித்து சிலுவையில் நம் பாவங்களை வெற்றி சிறந்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார் இல்லையா? சோ அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணார்னா, பரமேறி பரலோகத்துக்கு சென்று தகப்பனோட வலது பரிசத்துல அமர்ந்திருக்கிறார். சோ இந்த நித்திய ரட்சிப்பை கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு வழங்கின இதுவரை பைபிள ஒரு காலகட்டத்தோட நம்ம பார்க்கணும். சரியா? இது ஒரு 4th பார்ட். ஸோ இப்படி 4 காலங்களா நம்ம இப்ப பிரிச்சிருக்கோம். இப்ப 5வது காலம் வந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகு பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அப்போஸ்தலர்கள் பிற தேசங்கள்ல போய் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க இல்லையா? நமக்கு கிடைச்ச அந்த மீட்பை அவங்க போய் எல்லா தேசங்களுக்கும் போய் அறிவிக்கிறாங்க. ஸோ இந்த புதிய உடன்படிக்கை மக்கள்கிட்ட போய் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க பண்ற ஊழியங்கள், மினிஸ்ட்ரிஸ், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிச்சு எல்லா மக்களுக்கும், நிறம், இனம், மொழி, நாடு இப்படின்னு பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிச்சு இந்த ஒரு புதிய உடன்படிக்கையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து தகப்பனோட அன்பு, கிருபை, இரக்கம், இது எல்லாவற்றையும் போதிச்சு இப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. இது ஒரு 5th பார்ட். இது 5வது காலகட்டம். இப்படி ஒரு வியூல நம்ம பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை, அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு, இது எல்லாவற்றை பத்தியும் இதுல நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கும்.
அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைனலா ஆறாவது யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம். இதை நம்ம தனியா நம்ம பார்க்கணும். இதுல என்ன பாக்குறீங்க நம்ம பார்ப்போம் அப்படின்னா, திருவெளிப்பாடு இல்ல ரெவலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து 4 விதமா வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது எப்படின்னா, ஐடியலிஸ்ட் வியூ, பிரிட்டரிஸ்ட் வியூ, ஹிஸ்டாரிசிஸ்ட் வியூ அண்ட் ஃபியூச்சரிஸ்ட் வியூ. சரியா? ஸோ இது வந்து ரொம்ப டீப்பா போகும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணனா, இந்த ரெவலேஷனை மட்டும் நான் என்ன பண்றேன், ஒரு நாள் தனியா ஒரு 2-3 வீடியோ நான் போடுறேன். இது வந்து தனியா நான் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அது கரெக்டா இருக்கும். ஸோ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை இப்படி 4 பகுதிகளா இப்படி பிரிச்சிருக்காங்க, இப்படி பாக்குறாங்க. சரியா? ஸோ இந்த பின்வரும் காலங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த 4 விதமான வியூவும் ஒரு வீடியோவா நான் கண்டிப்பா நான் போடுவேன். ஸோ இதுல இன்னொன்னு நம்ம பாக்குறோம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இதுல இதை நம்ம உறுதியா நம்ம நம்புறோம். இதுல இப்ப சம்பவிக்க போறத வந்து உறுதியா நம்ம நம்புறோம் வெளிப்படுத்தல் விசேஷத்துல. அது என்னது அப்படின்னா, மரித்தோர் உயிர் தழுதல், அப்புறம் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நீதியுள்ள நியாயாதிபதியா வர்றது, அதுக்கப்புறம் நமக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறது. சரியா? சோ இது வந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு. அந்த ஐடியலிஸ்ட் வியூ, அப்புறம் பிரிட்டரிஸ்ட் வியூ, ஹிஸ்டாரிசிஸ்ட் வியூ, ஃபியூச்சரிஸ்ட் வியூ, இந்த ரெவல்யூஷன்ல இந்த வியூஸ், இந்த 4 வியூஸை பத்தி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ 2-3 வீடியோ நான் போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஞ்சம் கூடிய சீக்கிரத்திலே நான் போடுறேன். ஸோ இப்படி வந்து பைபிளை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி ஒரு 6 காலங்களா நம்ம பிரிச்சு, அந்த பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணம், அந்த புதிய உடன்படிக்கை வித்தியாசத்தோட அந்த டிஃபரன்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, ரட்சிப்பை நம்ம புரிஞ்சு, அப்பாவோட அன்பை நம்ம உணர்ந்து, இயேசு கிறிஸ்துவின் வருகை மற்றும் நியாய தீர்ப்பை வந்து எப்படி கொடுப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உள்வாங்கி, இப்படி பைபிளை வந்து அந்தந்த காலகட்டங்களின்படி நம்ம பிரிச்சு வாசிக்கும் போது நம்ம பைபிள் வந்து எளிதா புரிந்து கொள்ளலாம். சரியா? சோ இப்ப நான் 6 நான் பிரிச்சிருக்கேன். 6 காலங்களா நான் பிரிச்சிருக்கேன். இது எந்த சபைகள்ல இது நான் சொல்லி கொடுத்து நான் பார்த்தது இல்லை. இப்படி பிரிச்சு படிச்சாதான் நமக்கு வந்து எளிதா விளங்கும். இது போக இன்னும் எதிர்காலத்துல அடுத்த இன்னும் விளக்கங்கள் பைபிளை வந்து நம்ம எவ்வாறு அந்த வரலாறு, தீர்க்க தரிசனம், காலங்கள், அப்புறம் உடன்படிக்கைகள், சுவிசேஷம், அப்புறம் வந்து நியாயப்பிரமாணம், நிருபங்கள், இதெல்லாம் எப்படி வகைப்படுத்தி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து அடுத்த வீடியோவா போடுறேன். ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பைபிள் படிக்கும் பொழுது உங்களுக்கு பைபிள் வந்து எளிதா புரியும். சரியா? என்னோட பார்வையில 85 to 90% விசுவாசிகள் பைபிளை புரியாம தான் வாசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் 100 தடவை வாசிச்சுட்டேன், 150 தடவை வாசிச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. பட் அவங்க என்னதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. பைபிள் வந்து நிறைய நேரம் வாசிக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. நீங்க அதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, பைபிள் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வருது, ஸோ அதை வந்து நீங்க தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிறணும். சரியா? எல்லாத்தையும் போட்டு குழப்பக்கூடாது, ஒரு கதம்ப கூட்டு மாதிரி போட்டு குழப்பக்கூடாது. ஸோ பைபிள் வந்து நிதானமா படிக்கணும், தெளிவா படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். நிறைய இருக்கு காலங்கள், எந்தெந்த காலங்கள்ல எழுதப்பட்டது, யார் எழுதுனாங்க, ஸோ அவங்க எந்தெந்த காலங்கள்ல வாழ்ந்தாங்க, அது தெரிஞ்சுக்கிறணும். அந்த நேரத்துல அந்த இஸ்ராயல்ல வந்து இந்த வேதம் எழுதப்பட்ட காலங்கள்ல அங்க அந்த நாடுகள்ல என்னென்னலாம் நடந்தது அதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஸோ இந்த ஹிஸ்டரிஸ், வரலாறுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் நம்ம வந்து பைபிளை வந்து நம்ம எப்படி படிக்கணும்னா, நம்ம ஏதோ புதுசா கத்துக்கிற போறோம், கர்த்தரோட வார்த்தையை நம்ம உள்வாங்க போறோம் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தோட நம்ம கத்துக்கிறோம். அதே மாதிரி பைபிள் நம்ம படிக்கும் பொழுது எப்பொழுதுமே நமக்கு இருக்கிறத கர்த்தர் நம்மளோட பேசுறாரு அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு எப்பவுமே இருக்கணும். சரியா? சோ இப்படி வகைப்படுத்தி நான் இப்ப காமிச்சிருக்கேன், 6 நான் வகைப்படுத்தி காமிச்சிருக்கேன். இன்னும் வர்ற காலங்கள்ல வேற எப்படிலாம் இந்த பைபிளை பார்க்கணும், எப்படி நம்ம இது ஒரு கைடு மாதிரி. சோ இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆதி ஆரம்பத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர எளிதா நீங்க பைபிளை வந்து நீங்க ஒரு தடவை நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாலும் தெளிவா உங்களுக்கு வந்து பைபிள் புரியும். சரியா?
ஸோ எதிர்காலத்தில் நம்ம அதை நான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.